இருக்கும்போது சேகர் பாபு பண்ணது தவறா இல்ல சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கேவலமான செயலை வந்து எப்படி சரின்னு சொல்றது என் மனசுக்கு ஒத்து வரல. ஏனென்றால் இங்க பார்க்க வேண்டிய என்னன்னா, சுசீந்திரன்ற கோயில்ல அங்க வந்து யாரோ இல்ல கட்சியை சார்ந்த நபரோ வந்து கோயில் உள்ள பாரத் மாதா கி ஜெயின்ற வார்த்தையை சுற்றோட சொல்லிட்டாங்கன்றதுக்காக திரு சேகர் பாபு அவர்கள் அங்க அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை இதான் சோர்தா சாப்பிட்றியா டேஷ் சாப்பிட்றியா அப்படின்னு வார்த்தை கேட்கிறாரு. ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதுவும் வந்து இந்து அறநிலைத்துறைன்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் தரந்தாழ்ந்து ஒரு பக்தரை வந்து அந்த மாதிரி பேசுறது என்ன மாதிரி பார்க்கறது தெரியல திரு அமைச்சர் சேகர் பாபு சார் அவர்களே. அது கோயில் சார், கோயில் உள்ள ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணிக்கிறது கேமரா இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. திமுக ரீசெண்ட் டேஸா பண்ணக்கூடிய எல்லா ஜெகதலா பிரதாபன் வேலைகள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் சூழல்ல பொது வெளியில இந்த மாதிரி வீடியோ வெளியே ஃபிளாஷ் ஆகும்னு தெரிஞ்சா கூட எப்படி சார் அப்படி ஒரு சோறு சாப்பிட்றியா டேஷா சாப்பிட்றியான்னு கேட்குறீங்க. 1938 இருந்து இந்த சொற்றொடை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம பார்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்மிமெண்ட் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அது கோயில் ஆகட்டும், மசூதி ஆகட்டும், தேவாலயம் ஆகட்டும், எல்லா இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாரத் மாதா கி ஜெய், பாரத மாதாவை தலைவணங்குகிறேன், பாரத மாதாவை வாழ்த்துகிறேன்னு சொல்லி தைரியமா அந்தில சொல்றாங்க சார். சார் இந்த சொல்லு இங்க வந்து தமிழ்நாட்டுல பாஜக காரன் புடிச்சிட்டான்றதுக்காக நீங்க இந்த எதிர்க்கிறீங்கன்ற போது உங்க எதிர்ப்பு இருக்கணும் சார், வேணாம் சொல்ல. பொது வேலையில கோயில்ல வச்சு நீங்க இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசுறது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சார்? நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு. நீங்கள் செய்த தவறுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும். 3 நாட்கள் மேலாகியும் இன்று வரை நீங்க மன்னிப்பு கோரவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது.